In today's session, we'll be looking into this Unit 3, Activity 10, which talks about plural forms. Okay. ஒருமை பன்மை வார்த்தைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான பன்மை விதத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நம்ம புத்தகத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் plural form of nouns பார்க்கலாம். Unit 3, where's everything? எல்லாம் எங்கிருக்கிறது என்ற தலைப்பில் தான் அந்த யூனிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Plurals of nouns. Let's study how singular nouns form their plurals. ஒருமை சொல் பன்மையாக மாற்றி எழுதும் பொழுது எவ்வாறு அமைகிறது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் இன்றைய கிளாஸில். So most nouns form their plural form by adding s to their single form. அநேகமான பெயர் சொல்கள் அதனுடைய பன்மை வார்த்தை எப்படி உருவாகுகிறது என்றால் எஸ் எண்ணக்கூடிய எழுத்தை நாம் இந்த ஒருமை சொல்லுக்கு சேர்க்கும் பொழுது அது பன்மை வார்த்தையாக மாறிவிடுகிறது. அதான் சொல்லியிருக்காங்க, சிங்குலர் நவுன்ஸ் நம்ம எஸ் சேர்க்கணும்னா அது பன்மை வார்த்தையா மாறிடுது. எஸ் சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. A dog, ஒரு நாய். A dog. இதுவே நிறைய நாய்கள் இருக்குன்னா அது பன்மை வார்த்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். A boat, ஒரு படகு. படகு அப்படின்னா போட்னு சொல்லுவோம், BOAT. அதனுடைய பன்மை வார்த்தை போட்ஸ், BOATS. எஸ் என்னக்கூடிய எழுத்து சேர்க்கப்படுகிறது இந்த ஒருமை சொல்லுக்கு பிறகு. கேட், பூனை. பூனைகள். கேட்ஸ், CATS. கேட்ஸ். A tree, ஒரு மரம். மரங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? TREES. அந்த வார்த்தையுடன் எஸ் எழுத்தை சேர்த்துக் கொள்கிறோம். அநேகமான பெயர் சொற்கள் அதனுடைய பன்மை வார்த்தையை நாம் எழுதுவதற்கு எஸ் என்ற எழுத்தை அந்த ஒருமை சொல்லுடன் சேர்க்கின்றோம். புத்தகம், புத்தகங்கள். புத்தகங்கள்னு வரும்போது ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்? புக்ஸ், புக்ஸ். A song, ஒரு பாட்டு அல்லது பாட்டு. songs, பாடல்கள், பாடல்கள். songs. A shop, கடை, கடைகள். shops, SHOPS. ஆசிரியர், ஆசிரியர்கள். teachers, TEACHERS. மணி, மணிகள். bells, BELL. பெல்லுங்கிறது ஒருமை சொல், அதனுடைய பன்மை வார்த்தை bells, BELLS. dog, dogs. boat, boats. cat, cats. மரம், tree, மரங்கள். trees. புத்தகம், புத்தகங்கள். பாடல், பாடல்கள். ஒரு கடை, ஷாப். கடைகள்னா ஷாப்ஸ். டீச்சர், ஆசிரியர், ஆசிரியர்கள். இந்த வார்த்தைக்கு பிறகு எழுத்தான எஸ்ஐ சேர்த்து கொள்கிறோம். மணி, மணிகள் இருக்கு அப்படின்னா மணிகள், கடிகாரம், கடிகாரங்கள். மணி, மணிகள். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருந்தால் அதை நாம் பன்மை வார்த்தை என்று சொல்வோம். அந்த பன்மை வார்த்தையை எழுதுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த இடத்தில் எஸ் என்னக்கூடிய எழுத்தை சேர்த்துக்கிறோம். எல்லா வார்த்தைகளுக்குமே எஸ்ங்கிற எழுத்தை சேர்த்துட்டா அது பன்மை வார்த்தை ஆயிடுமா மேம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள இப்ப வரலாம். அப்படி கிடையாது. சில எழுத்துக்களானது எஸ்ஸில் முடிவடையும். SH என்ற எழுத்துடன் முடிவடையும். CH அல்லது X இந்த எழுத்துடன் முடிவடையும். அப்படி முடிவடையும் பொழுது என்ன ஆகும்னா ES எனக்கூடிய எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். என்னென்ன சேர்க்கப்படும்? ESங்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்படும். சிங்குலர் நவுன் ends with S, SH, CH, X. பஸ், இந்த பஸ்ங்கிற வார்த்தை பேருந்து. பஸ்கள், பஸ்ஸஸ். SHல முடியக்கூடிய வார்த்தைகள் டிஷ், டிஷ்ஷஸ். ஸோ DISH, SHங்கிற எழுத்துடன் முடிவடைகிறது.
அதை பன்மை வார்த்தையாக நான் மாற்றி எழுத வேண்டும் என்றால் இந்த வார்த்தை எழுதிய பிறகு இஎஸ் எழுத்துக்களை சேர்த்துக் கொள்வேன். சிஹெச், சிஹெச்ல என்னெல்லாம் மேம் முடியும்? பெஞ்ச், இன்ச், ஃபாக்ஸ். இது எந்த எழுத்துல முடியுது? எக்ஸ்ல முடியுது. எக்ஸ்ல முடிகிற எழுத்துக்கள் அனைத்தும் இஎஸ் என்ற எழுத்துக்களை சேர்த்து பன்மை வார்த்தையாக மாற்றி விடுகிறோம். ஸோ இங்க பார்ப்போமா? ஸோ எஸ்ல முடியக்கூடிய வார்த்தை, அதனுடைய பன்மை வார்த்தையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். ஒருமை சொல் பஸ், அதனுடைய பன்மை வார்த்தை பஸ்ஸஸ், பியூஎஸ்இஎஸ். கேஸ், GAS, கேஸ். கேசஸ், GASES, gases. Singular noun ends with S, SH, CH or X. The plural form of these nouns will end with ES. ES என்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக SH. SHல முடியக்கூடிய வார்த்தைகள் டிஷ், விஷ், சத்தம். டிஷஸ், டிஷஸ், விஷ், விஷஸ், வாழ்த்துக்கள், வாழ்த்து, வாழ்த்துக்கள். பெஞ்ச், பெஞ்ச்கள், பெஞ்சஸ், BENCHES. CHங்கிற எழுத்தோட முடிவடைகிறது இந்த வார்த்தை. அதனால இத பன்மை வார்த்தையாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ESங்கிற எழுத்துக்களை இந்த வார்த்தைக்கு பிறகு சேர்க்கணும். இன்ச், INCH, இன்ச். இன்ச்சஸ், INCHES. ஃபாக்ஸ், எக்ஸ்ங்கிற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. ஃபாக்ஸஸ், FOXES. பாக்ஸ், பாக்ஸஸ், பெட்டிகள், பெட்டி, பெட்டிகள். இந்த உதாரணங்களை நீங்க எழுதிக்கலாம். ஸோ எஸ்ன்னு முடிவடைஞ்சதுன்னா என்ன ஆகும்? எஸ், SH, CH, X. இந்த 4 விதத்திலையுமே ESங்கிற எழுத்துக்கள் தான் சேர்க்கப்படுறது, அதனுடைய பன்மை வார்த்தையா நம்ம மாத்தி எழுதுறதுக்கு. எழுதியாச்சா அனைவரும்? ஓகே, பார்க்க போறது சிங்குலர் நவுன்ஸ் எண்டிங் வித் ஓ. ஓ என்ற எழுத்துடன் முடிவடைகிறது. அண்ட் இட் டேக்ஸ் ES இன் plural ஃபார்ம். அந்த வார்த்தையுடன் ES என்ற எழுத்துக்கள் மறுபடியும் போன உதாரணத்துல பார்த்த மாதிரி S, SS, CH, X இந்த எழுத்துக்களுடன் முடிவடைஞ்சா என்ன பண்ணுவோம்னு? ESங்கிற எழுத்துக்களை சேர்த்துப்போங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்குகள், பொட்டேட்டோஸ், POTA, TOES, POTA. Okay, is visible. Potatoes, POTA, TOES. Tomato, தக்காளி, தக்காளிகள், TOMA, TOES. As it is folded, I guess the letters aren't much visible. TOMA, TOES. தக்காளிகள், plural form. Okay, TOES. But all you are unable to read it. Volcano, volcanoes, VOLCANOES, volcanoes.
எரிமலை, எரிமலைகள். மேங்கோ, மாம்பழம், மாம்பழங்கள். MANGOES, mango, mangoes. Hero, heroes, HEROES. Hero is singular form. Heroes is its plural form. பன்மை வார்த்தை இதுதான். இங்க நம்ம கவனிச்சோம்னா ஹீரோங்கிற வார்த்தைக்கு பிறகு ESங்கிற எழுத்துக்களை சேர்த்திருப்போம். கரெக்டா? எக்கோ, echoes, ECHOES, echoes. So singular nouns in these words they are ending with O. O என்ற எழுத்துடன் முடிவடைகிறது. அதனால் அதனுடைய பன்மை வார்த்தை எப்படி உருவாகிறது? ES என்ற எழுத்துக்களை இந்த வார்த்தை எழுதிய பிறகு நாம் சேர்த்துக் கொள்கிறோம். Potato, volcano, hero, tomato, mango, echo. These are the examples mentioned over here. ஓகே, ஸோ எல்லா வார்த்தைகளுமே, அதாவது இப்ப நம்ம பார்த்த மாதிரி போல முடிவடைகிற வார்த்தைகள் எல்லாத்துக்குமே ES சேர்த்துப்போமா அப்படின்னா கிடையாது. There are few exceptions to it. இந்த எக்ஸெப்ஷன்ஸ்லாம் என்ன? அந்த ரூலை ஃபாலோ கூடாத ரூலை ஃபாலோ பண்ணாத வார்த்தைகள். ரேடியோ, ரேடியோஸ், RADIOS. ஸ்டூடியோ, ஸ்டூடியோஸ், STUDIO. It is ending with O. Whereas the plural form of it is studios. வெறும் S தான் சேர்க்கப்படுது, ES சேர்க்கப்படல. Piano, pianos. Photo, photos, PHOTOS, photos. PHOTO is its singular form. Its plural form is PHOTOS. Next we'll see singular and plural forms. If at all it ends with Y. Yங்கிற எழுத்துடன் முடிவடைந்திருந்தால் எப்படி மாறும் என்பதை பார்க்கலாம். இந்த Yங்கிற எழுத்துல முடியும் போதே அந்த Yங்கிற எழுத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கக்கூடிய எழுத்தானது ஒரு கான்சனன்டாக இருக்கிறது. அதன் பிறகே இந்த Y என்ற எழுத்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல AEIOU இந்த எழுத்துக்கள் எல்லாம் வவல்ஸ்னு அழைப்போம். அதை தவிர இருக்கக்கூடிய மீதமுள்ள எழுத்துக்களை கான்சனன்ட்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த கான்சனன்ட்டை எழுதிய பிறகு Yங்கிற எழுத்து இருக்கு, அப்ப என்ன ஆகும்னா இந்த வார்த்தையினுடைய அமைப்பு பன்மை வார்த்தையாக இருக்கும் பொழுது IES Yங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அதன் பிறகு ES சேர்க்கப்பட்டிருக்கும். இதற்கான உதாரணங்கள் பார்ப்போமா? கான்சனன்ட் அதன் பிறகு Y. fly, flies. இங்க பார்த்தோம்னா Yங்கிற எழுத்தோட முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து L. Lங்கிறது கான்சனன்டா வவலா? அது ஒரு கான்சனன்ட் லெட்டர். அதனால இங்க என்ன ஆகுது? இந்த வார்த்தையினுடைய பன்மை வார்த்தையை நாம் எழுதும் பொழுது அது பூச்சிகள், FLIES, FLIES. ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய ஒரு நபரையோ விலங்கையோ இடங்களையோ அதை நம்ம பன்மை வார்த்தைன்னு சொல்றோம் இல்லையா? சோ இத பன்மை வார்த்தையா இருக்கும்போது ஒண்ணுக்கு மேற்பட்ட பூச்சி இருக்கு.
ஃப்ளைஸ் FL Yன்னு இருந்தது. Yங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்படுறது. அது மட்டுமா, அதன் பிறகு ES சேர்க்கப்படுறது. ஓகே, வேற உதாரணம் செரி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த செரி பழம். செரி பழங்கள் செரீஸ் என்னன்னு போடுவோம்? செரீஸ். Yல முடிவடைகிறது. It is ending with Y. Before this letter Y, there is a consonant letter. So, in order to form the plural form, what do? Y gets replaced with I. Yங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாற்றி எழுதப்படுகிறது. அதன் பிறகு ES சேர்க்கப்படுகிறது. சரியா? செரி, செரீஸ். குழந்தை, குழந்தைகள் பேபி. பேபிங்கிற வார்த்தை எப்படி அமைஞ்சிருக்கு? BABY. Yல முடியுது மேம். Yல முடியுதா? அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? ஒரு கான்சனன்ட் எழுத்து இருக்கு. கான்சனன்ட் எழுத்துடன் இருக்கக்கூடிய வார்த்தை கடைசி எழுத்து வந்து Y. அப்ப என்ன ஆகும்? Yங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இதன் பின்தொடர்ந்து ES சேர்க்கப்படும். குழந்தைகள், குழந்தை, குழந்தைகள். இப்ப பார்த்த உதாரணங்கள் அனைத்துமே ஒரு கான்சனன்ட் அதன் பிறகு Y. இந்த ஃப்ளைங்கிற உதாரணமா இருக்கட்டும், செரிங்கிற உதாரணமா இருக்கட்டும், பேபிங்கிற உதாரணமா இருக்கட்டும், இந்த 3 உதாரணங்கள்லயுமே ஒரு கான்சனன்ட், அதாவது வைங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் தான் வை எழுதப்படுது. இப்போ ஒருவேளை வவல் லெட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? குரங்கு, குரங்குகள். இப்ப இந்த குரங்குன்னு சொல்றத ஆங்கிலத்துல மங்கின்னு அழைக்கிறோம். MONKEY. வைக்கு முன்னாடி என்னமா எழுத்து? இ. ஈங்கிறது ஒரு வவல் லெட்டர். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 3 உதாரணங்கள்ல ஒரு கான்சனன்ட் எழுத்துடன் இருந்தது. ஆனா இங்க அப்படியா? வைக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? ஒரு வவல். அதனால இங்க என்ன ஆகும்? வெறும் எஸ்ங்கிற எழுத்து மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கும். வெறும் எஸ். மங்கீஸ், குரங்குகள். கீ, சாவி, சாவிகள். கீ, KEY. E is vowel. So soon after the Y, we replace it with, we add letter S along with it. இப்ப வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது என்ன மாதிரியான உதாரணங்கள்? சிங்குலர் ப்ளூரலுக்கு எஸ்ங்கிற எழுத்தை மட்டும் சேர்க்கக்கூடிய பன்மை வார்த்தைகள். இப்போ பாய்னு இருந்தது, பாய்ஸ்ன்னு சொன்னோம். கேர்ள், கேர்ள்ஸ். அதுல என்ன? ஒருமை சொல் பிறகு எஸ் என்னக்கூடிய எழுத்தை சேர்த்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக எஸ், எஸ், ES, எஸ், CH, X. இந்த எழுத்துக்களுடன் முடிவடைந்திருந்தால் ES சேர்த்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் ஓல முடிஞ்ச வார்த்தைகள். ஓல முடிஞ்ச வார்த்தைகளுக்கு ES சேர்க்கப்படுறது. பொட்டேட்டோ, டொமேட்டோ, வால்கேனோ, ஹீரோ, இது போன்ற உதாரணங்கள் பார்த்தோம். அந்த நிபந்தனைய அப்பாற்பட்ட வார்த்தைகள், இட் இஸ் எக்ஸெப்ஷன். இந்த ஓக்கு அப்புறம் ES தான் சேர்க்கணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணாத வார்த்தைகள்லாம் என்ன? ரேடியோ, ஸ்டூடியோ, பியானோ, போட்டோ, இது போன்ற உதாரணங்களை பார்த்தோம். அடுத்தபடியா இப்ப பார்த்தது வைங்கிற எழுத்துடன் முடிவடையக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைக்கு முன்பாக கான்சனன்ட் இருக்கலாம் அல்லது வவல் எழுதப்பட்டிருக்கலாம். ஒருவேளை கான்சனன்ட் அதன் பிறகு வை எழுதப்பட்டிருந்தால் ES சேர்த்துக் கொள்வோம். வை என்கிற எழுத்து ஐ என்ற எழுத்தால் மாற்றி எழுதப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஐக்கு பிறகு ES சேர்த்துப்போம். வவல் தென் வை, வவலுக்கு பிறகு வை சேர்க்கப்பட்டிருந்தால் எஸ் என்னக்கூடிய எழுத்து மட்டும் எழுதப்பட்டிருக்கும். Understood everyone? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? Has everyone understood until here?
அடுத்தபடியா பார்க்க இருக்கிறது nouns ending in f and fe. ஒருவேளை f என்கின்ற எழுத்துடன் அல்லது fe என்ற எழுத்துக்களுடன் முடிவடைந்திருந்தால் என்ன ஆகும்? எப்படி அதனுடைய பன்மை வார்த்தையானது எழுதப்பட்டிருக்கும்? Nouns ending in f and fe. Calf, calves. Loaf, loaves. Wolf, wolves. கண்ணுக்குட்டியை சொல்லுவோம் இல்லையா? காஃப், கண்ணுக்குட்டிகள், காஃப்ஸ். ஸோ எஃப்ங்கிற எழுத்து பிங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்படுது. அதன் பிறகு இஎஸ். இப்ப எப்படி லாரி, லாரிஸ் சொன்னோம். வைக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட், இந்த வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்பட்டிருந்தது இல்லையா? போன உதாரணங்கள் வரைக்கும் வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்பட்டிருந்தது. இங்க ஒருவேளை எஃப்ல முடிவடைஞ்சிருந்தா அல்லது எஃப்இல முடிவடைஞ்சிருந்தா அதனுடைய பன்மை வார்த்தைகள் எப்படி உருவாகுகிறது? இதை நீக்கி பிஇஎஸ் என்ற எழுத்துக்கள் சேர்க்கப்படுறது. calves, loaves, LOAVES, wolf, wolves, WOLVES. இதெல்லாம் எஃப்ல முடியக்கூடிய வார்த்தைகள். ஒருவேளை எஃப்இ முடிவடைகிற வார்த்தைகளா இருந்ததுன்னா வைஃப், நைஃப் மனைவி, கத்தி, வாழ்க்கை, லைஃப். இந்த வார்த்தைகள்ல கவனிச்சோம்னா ஆங்கிலத்துல எஃப்இங்கிற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இப்ப இங்க என்ன ஆகும்? எஃப்ங்கிற எழுத்து பிங்கிற எழுத்தால மாற்றி எழுதப்பட்டிருக்கும். அதன் பிறகு இஎஸ், வைஃப்ஸ், நைஃப், நைவ்ஸ், லைஃப், லைவ்ஸ். உயிர்கள், வாழ்க்கை. எஃப் அல்லது எஃப்இ இது முடிவடைந்திருந்தால் பன்மை வார்த்தையாக மாற்றி எழுதும்பொழுது என்ன ஆகிறது என்பதை பார்த்திருக்கிறோம். nouns ending in f and fe. இதெல்லாம் தான் நம்மளுடைய புத்தகத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. சரியா? இப்ப பார்த்த நம்ம உதாரணங்கள்ல அனைத்துமே என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்களோ அதுல ஒரு எழுத்து மட்டும் நீக்கப்பட்டு இஎஸ்ஓ அல்லது எஃப் ஆக இருந்தா விங்கிற எழுத்து, வைங்கிற எழுத்து இருந்தா ஐங்கிற எழுத்தால மாத்தி அதன் பிறகு இஎஸ் சேர்த்தோம். முற்றிலுமாகவே வேற ஒரு வார்த்தை உருவாகுமா? ஆகும். அது சில உதாரணங்கள்ல அதை நம்ம பார்க்க முடியும். அதை நான் காமிக்கிறேன் இப்போ. Some nouns have different singular and plural forms. Man, men, man, man, men, women, women, child, குழந்தை, குழந்தைகள், children. முற்றிலுமாக வேற ஒரு வார்த்தை. Having different singular and plural forms. Foot, feet, tooth, teeth, mouse, mice. முற்றிலுமாக வேற வார்த்தைகள். ஒருமை சொல்லாக இருக்கும் பொழுதும் சரி, பன்மை வார்த்தையாக இருந்தாலும் சரி. இப்ப எப்படி பாய், பாய்ஸ்ன்னு சொன்னோம். பையன், பசங்க, பசங்க. சோ வெறும் எஸ்ங்கிற எழுத்து மட்டும் சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனா இங்க அப்படியா? ஒருமை சொல் ஒன்று, பன்மை வார்த்தை வேறொன்று. அதற்கான உதாரணங்கள் தான் நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். ஆண், ஆண்கள், பெண், பெண்கள்.
குழந்தை குழந்தைகள், child children. Foot feet, பல் பற்கள், teeth. Mouse mice. Okay, now we'll solve few questions pertaining to the singular and plural forms in our textbook as well as in our workbook. நம்மளுடைய textbookலயும் சில கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு, workbookலயும் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில்களை நம்ம இப்ப பார்க்கலாம். இதெல்லாம் இப்ப நம்ம புத்தகத்தை பார்த்திருப்போம். புத்தகத்துல இருக்கிற மாதிரி உதாரணங்கள் நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஒருவேளை வையில முடிவடையுது, வைக்கு முன்னாடி கான்சனன்ட், அதன் பிறகு என்ன ஆகுது, வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்படுறது மட்டும் இல்லாம இஎஸ்ங்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்படுறது. லேடி, லேடிஸ். ஸோ இங்க என்ன ஆகுது, உதாரணத்துல வைங்கிற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட். அதனால இதனுடைய பன்மை வார்த்தை எப்படி உருவாகும், வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்படுறது மட்டும் இல்லாம இஎஸ்ங்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். F or FE, we form their plural by adding VES. Leaf, இலை, இலைகள். கத்தி, கத்திகள். Life, lives. Calf, calves. ஒருமை சொல் ஒன்று, பன்மை சொல் வேறு. So activity 10, அதுக்கான பதில்களை பார்க்கலாம். Fill in the blanks with the plural form of the nouns. கொடுக்கப்பட்டுள்ள பெயர் சொற்களுக்கு பன்மை வார்த்தையை எழுதி நாம் இடைவெளியை நிரப்ப வேண்டும். There were 3 mouse on the roof. மவுஸினுடைய பன்மை வார்த்தை என்ன, நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். கவனிச்சு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால பதில் சொல்ல முடியும். Can someone tell me what is the plural form of mouse? It is mice. MICE. Colombo and Kandy are big city. நகரம், நகரங்கள். ஒரு நகரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கா, 2 பத்தி சொல்லப்பட்டிருக்கா, ஒண்ணுக்கு மேற்பட்டது இருந்தாலே அது பன்மை வார்த்தை இல்லையா. சிட்டிஸ், வைங்கிற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. அந்த வைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன, கான்சனண்டா வவலா? டி. டி வந்து ஒரு கான்சனன்ட், அதனால இங்க என்ன ஆகும், இஎஸ் சேர்த்துப்போம். CITIES. I have 2 brush to clean my tooth. என்னிடம் 2 பிரஷ்கள் உள்ளனர் என்னுடைய பற்களை சுத்தம் செய்வதற்கு. I have 2 brushes to clean my teeth. என்னுடைய பற்களை, பல் பற்கள் பன்மை வார்த்தை. These dash are broken. இந்த பேருந்துகள் உடைந்து போய் உள்ளன. These buses are broken. BUSES. எஸ் என்ற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. எஸ்ல முடிகிற வார்த்தைக்கெல்லாம் என்னன்னு ஆகும், இஎஸ் சேர்க்கப்படும். எஸ், எஸ்எஸ், CH, X. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
One minute. இதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்திருப்பேன். எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ் இல்ல முடிவடைகிறதுனா என்ன ஆகும்? இஎஸ்ல முடியும்னு சொல்லியிருந்திருப்பேன். I saw two baby in the cot. நான் கட்டிலில் 2 குழந்தைகளை பார்த்தேன். I saw 2 babies. 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 That tree has brown leaf. இலைகள். எஃப்ங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்கு. எஃப் அல்லது எஃப்இல முடிஞ்சா என்ன ஆகும்? பிஇஎஸ்ங்கிற எழுத்துக்களுடன் மாற்றி எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய பன்மை வார்த்தையை எழுதுவதற்கு. லீவ்ஸ் இலைகள், 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 குழந்தை குழந்தைகள், பேருந்து பேருந்துகள், பிரஷ் பிரஷ்கள், பிரஷஸ் பற்கள், நகரம் நகரங்கள். The cook brought many knives. அந்த சமைக்கும் நபர் நிறைய கத்திகளை கொண்டு வந்தார். நைஃப் இங்க என்ன இருக்கு? எஃப்இங்கிற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. கரெக்டா? எஃப்இங்கிற முடிவடைகிற வார்த்தைகளுக்கு எல்லாம் என்ன ஆகும்? விஎஸ் சேர்த்துக்கும் பன்மை வார்த்தைய எழுதுறதுக்கு. கரெக்டா? எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்லிட்டு இருக்கிறது? Is everyone able to understand? The dash are open today. கடைகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. கடைகள், கடை, ஒரே ஒரு கடை திறந்திருக்கு இன்னைக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்திருப்பாங்க? The shop is open todayன்னு சொல்லியிருப்பாங்க. இஸ்ங்கிற இந்த துணை வினை சொல்ல சேர்க்கப்பட்டிருக்கும். அதுவே இங்க என்ன ஆயிருக்கு? கடைகள் அப்படிங்கிற பொழுது அதனுடன் வரக்கூடிய இந்த துணை வினை சொல்லும் அதுக்கு தகுந்தவாறு மாறும் தானே. இஸ்ங்கிறது பயன்படுத்தியிருப்பாங்களா? அவங்களே ஒரு க்ளூ ஹிண்ட் கொடுத்துருக்காங்களே. என்னது அது? ஆர். அதனால the shops are open today. நமக்கு எப்படி மேம் புரியும்? அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த வினை சொற்களையும் நாம் பார்க்க வேண்டும். These dash are good readers. இந்த குழந்தைகள் எல்லாம் சிறப்பான படிப்பாளர்கள். They are good readers. யாரு? இந்த குழந்தைகள். குழந்தைகள். Children. CHILDREN. Keep your pencil box on the table. Keep your pencil boxes. பாக்ஸினுடைய பன்மை வார்த்தை என்ன? boxes. ஏன் மேம் பாக்ஸஸ்? எக்ஸ்ங்கிற எழுத்துல முடிவடைஞ்சிருக்கு. எஸ், எஸ்எஸ், சிஹெச், எக்ஸ். இந்த போர்ட்லயுமே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. எக்ஸ்ங்கிற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு என்னவாகும்? இஎஸ்ங்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். அதே போலதான் இங்கும் பாக்ஸஸ் பெட்டிகள். இந்த உதாரணத்தை நான் தந்திருப்பேன் எக்ஸ்பிளைன் பண்றத. இந்த 10 கேள்விகளுக்கான பதில் எழுதியாச்சா அனைவரும்? ஒரு முறைக்கு இருமுறை நாம் படித்து பார்த்தால் நமக்கு கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும். Okay, thinking that everyone has written these answers, we'll move on to the next activity which is given in our workbook. உங்களுடைய workbookல கொடுக்கப்பட்டுள்ள ஆக்டிவிட்டிகளுக்கு பதில இப்ப பார்க்கணும். இதே மாதிரிதான் இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி தரப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் புக்ல ஆக்டிவிட்டி 10. ஆனா இப்ப பார்க்க போறது யூனிட் 3ல ஆக்டிவிட்டி 6 in our workbook. I'll share the screen again for workbook.
screen visible இருக்கா? Activity 6, Unit 3, where's everything? Put the words in correct column. சரியான காலமில் வார்த்தைகளை நாம் எழுத வேண்டும். Write the singular or plural forms where necessary. இங்கெல்லாம் உடுமை வார்த்தையோ அல்லது பன்மை வார்த்தையை எழுத வேண்டுமோ அந்தந்த இடங்களில் நாம் எழுத வேண்டும். சரியா? சோ முதல் வார்த்தை cats. அவங்களே பன்மை வார்த்தையை எழுதியிருக்காங்க. சோ ஒருமை சொல் என்ன? cat. இல்லையா? இது முடிஞ்சிடுது. அடுத்தது மாம்பழம், மேங்கோ, ஒருமை சொல். Mango is in singular form, mangoes is in its plural form. Buses, பேருந்துகள், பேருந்துகள்ங்கிறது பன்மை வார்த்தை, அது தரப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஒருமை வார்த்தையை கண்டுபிடிக்கணும். பஸ், women, WOMAN, MEN வந்தா அது பன்மை வார்த்தை, women. mice, it's plural form. எதனுடைய பன்மை வார்த்தை? மவுசினுடைய பன்மை வார்த்தை தான் mice. dairy, வைங்கிற எழுத்துல முடிஞ்சிருக்கு. dairies, dairies, DIARIES, வைங்கிற எழுத்து ஐங்கிற எழுத்தால மாத்தி எழுதப்பட்டிருக்கு. அதன் பிறகு ES சேர்த்துக்கிறோம். church, churches, church, churches, CHURCHES. half, monkey, table. Okay. half, halves, HAL, Fல முடிஞ்சிருக்கு. Fங்கிற எழுத்துல முடிவடைஞ்சிருக்கு. அதனுடைய பன்மை வார்த்தை VES. monkey, குரங்கு. குரங்குங்கிற வார்த்தையும் வரியில தான் முடியுது. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஒரு வவல் எழுத்து. குரங்குகள், monkeys. toffee, என்னுடைய பன்மை வார்த்தை toffees, TOFFEES, toffees. For the next set of words, put a line in between. Okay. டாஃபிங்கிற வார்த்தை இதற்கான பன்மை வார்த்தை தான் டாஃபீஸ். சரியா? roof, roofs, ROOFS, roofs. lorry, lorries, LORRY, lorries, லாரிகள், LORRIES. batch, CHங்கிற எழுத்துடன் முடிவடைஞ்சிருக்கு. CHல முடிவடைஞ்சிருக்கா? என்ன ஆகும்? batches, ES சேர்க்கப்படும் பன்மை வார்த்தை எழுதுவதற்கு. batches. goose, plural form of goose is geese. geese.
desk, desks, desk. Mango, mangoes, bus, buses, women, women, mouse, mice, dairy, dairies, church, churches, half, halves. Monkey, monkeys, toffee, toffees. Roof, roofs, lorry, lorries, batch, batches, goose, geese, desk, desks. Okay. Fine. Before ending today's session, we'll play a small game in word wall and then I shall end the class. Okay. The word wall sessionuமே வந்து இந்த singular plural சம்பந்தப்பட்டதுதான். சரியா தவறா என்ற விதத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. The plural form of foot is feet. சரி. ஃபுட்டுக்கு ஃபீட்னு சொல்லுவோம். ox, oxen. சரி. Plural form of mouse is mice. True. Again. Plural form of child is children. குழந்தை, குழந்தைகள். Plural form of tooth is tooths. Wrong. It is false. Teeth தானே சொல்லுவோம். The plural form of moose is false. மூசுக்கு மூஸ் தான் வரும். Plural form of goose, geese. Plural form of box, boxes. சரி. Plural form of tooth, teeth. பல், பற்கள். Plural form of fish, fishes. False. It is fish itself. Moose is moose itself. Goose, gooses. It's false. Geese தான் சரியான பதில். Foot. ஸோ அனைத்து கேள்விகளுக்கும் நாம் பதிலை சரியாக கண்டுபிடித்து விட்டோம். ஸோ இன்னைய செஷன்ல நம்ம சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியும் ஒர்க் புக்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி இதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலையும் பார்த்திருக்கோம். அடுத்த செஷன்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.